வந்துட்டான் நல்லா குட்டையை குழப்பறதுக்கு. அவ பாட்டுக்கு இந்த வீட்ல இருக்கா, அவளை போய் ஹாஸ்டல்ல சேர்த்து விடுறேன்னு சொல்றீங்களே, நியாயமா இது? இப்ப நான் என்ன மாமா தப்பா சொல்லிட்டேங்கிறீங்க? அப்பா அம்மா இல்லாத புள்ளைய ஹாஸ்டல்ல விடுறேன்னு சொல்றீங்களே, அது அநியாயம் தானே? பவித்ரா இங்க உள்ள ஸ்கூல்ல தான் படிப்பா, அதுவும் நம்ம வீட்டு பசங்க படிக்கிற ஸ்கூல்ல தான் படிப்பா. இதோ அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை எப்போ வேணும் வாங்கிட்டு வந்த? சொல்லவே இல்லை. இன்னைக்கு தான் ஸ்கூலுக்கு போய் எல்லாத்தையும் பேசிட்டு வந்தேன் அத்தை. உங்ககிட்ட சொல்லலான்னு பார்த்தா அதுக்குள்ள ஜோதியும் அக்காவும் அவளை ஹாஸ்டலுக்கு அனுப்ப பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கே பவியை ஸ்கூல்ல சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அத்தை. அப்ளிகேஷன் மட்டும் ஃபில்அப் பண்ணா போதும். சரி வேணும், நீயே இருந்து என்ன வேணுமோ அதை பார்த்துக்கோ. சரிங்க அத்தை. பவி, இன்னைக்கு நீ செம்மையா ஹாப்பி ஆகுற மாதிரி ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? என்ன மாமா? இங்க பாரு, ஸ்கூல் அப்ளிகேஷன். நம்ம குட்டீஸ்ங்க படிக்கிற ஸ்கூல்லயே உன்னையும் சேர்க்க போறோம். சூப்பர் மாமா. நானும் வந்ததுல இருந்து எப்படா ஸ்கூலுக்கு போவோன்னு இருந்தேன். கவலைப்படாத, நாளைக்கே போயிடலாம். நான் பிரின்சிபால்கிட்ட எல்லாம் பேசிட்டேன். சரி, அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிடலாமா? முதல்ல உன் பேரு பவித்ரா. அடுத்து அப்பா பேரு. அப்பா பேரு பாரதி. நெக்ஸ்ட் அம்மா பேரு. அம்மா பேரு பவானி. இதுவா? இது கார்டியன். அப்படினா அப்பா அம்மா இல்லாதவங்கள பாத்துக்கிறதுக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க பேர் எழுதுற இடம். எனக்கு தான் அப்பா அம்மா இல்லையே. அப்ப கார்டியன் பேரை எழுதிருங்க. சரி, பாட்டி பேரை எழுதுறேன். வேணா வேணா வேணா, உங்க பேரை எழுதுங்க. என் பேரையா? ஆமா, நீங்க தான் என்ன ரொம்ப சூப்பரா பாத்துக்கிறீங்கல்ல. அன்னைக்கு எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்க, ஸ்கூல்ல சேர்த்து விடுறீங்க. பாட்டி பேரை எழுதுனா அவங்க தான் எல்லாத்துக்கும் ஸ்கூலுக்கு வரணும். பாட்டிக்கு வயசாயிடுச்சுல, அவங்க பாவம். சோ நீங்களே எனக்கு கார்டியனா இருங்க. நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் நான் எப்பவும் இந்த ஏஞ்சலுக்கு ஒரு கார்டியன் தான். ஓகே, எல்லாம் எழுதியாச்சு. போலாமா? எங்க? நாளைக்கு ஸ்கூல் போகணும்ல, அதுக்கு பேக்கு புக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும்ல, அதுக்கு தான். தேங்க்ஸ் மாமா. வா.